மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாராம்? தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், முதலாவது பாக்கியவான்கள், இரண்டாவது தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, ரோமர் எழுதின நிருபத்திலே வாசிப்போம். 21ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் என்னானதான்? இருள் அடைந்தது. உணர்வில்லாத ஒரு இருதயம். ஆனால் வேதம் அழகாக எழுதுகிறது என்ன? சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாமே ஒரு தரிசனத்தோடு கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என்ன அந்த தரிசனம் எதுன்னு கேட்ட சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய வருகையை நான் பார்க்கணும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். தேவன், அதாவது பிதாவாகிய தேவனை முகமுகமாய் நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும் என்கிறதான ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. இது எனக்கு இருக்குது. எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். யாருக்கு இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் எப்படி என்ன செய்வாங்களா? வேதம் தெளிவா சொல்லுகிறது. தேவனை அறிந்திருக்கிறது எப்படின்னு சொன்னா, நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொன்னா என்ன, எதுக்காக, எப்படி? ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் கேட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு விதமாக அவர்கள் பதில் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, தேவன் யார் என்பதை தேவனே என்ன பண்ணலாம்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மை. தேவன் யார் என்பதை தேவனே பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எனில், எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் வல்லமை உள்ளவர், அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். எப்படி அவர் வெளிப்படுத்தினார் சொன்னால் 20ஆம் வசனம் பாருங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம். யாரும் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. காணப்படாததான ஒரு காரியம் அவர்கிட்ட இருக்கு. அது எப்போ பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அந்த வல்லமையையும், ஹல்லேலூயா, அந்த வல்லமையும் நம்ம எப்போ பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் இந்த உலகத்திலே உண்டாக்கினதான எல்லாவற்றையும் பார்க்கும்போது அப்பதான் அவருடைய ஆளுத்துவம், கர்த்தத்துவம், தேவனுடைய வல்லமை எது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுது. மனுஷனால ஒரு மலையை உண்டாக்க முடியுமா? மண்ணை கண்ணை கொட்டி ஏதோ மலைன்னு சொல்லுவான். இல்லை இல்லை, இயற்கையிலே தேவன் உருவாக்க தேவனால மட்டும்தான் முடியும். பிசாசு சொன்னா இந்த கற்களை எல்லாம் என்ன பண்ண, ஆண்டவர் பார்த்து சொன்னா அப்பங்களாக மாற்றி என்ன பண்ண, சாப்பிடு. அப்ப ஆண்டவரால தான் முடியும். கல்ல அப்பமாக மாற்ற முடியும், அப்பத்தை கல்லாகவும் மாற்ற முடியும். யாராலன்னா ஆண்டவரால மட்டும்தான். அவருடைய வல்லமை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி பார்க்கும்போது, அக்கினி சூழலில நடக்கிறதான வேலை, தூக்கி போடுகிறதான வேலையில தேவன் அவர்களோடு கூட நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாடல்கள் பாடணும். சிங்கக்கவி, சிங்கக்கவியில தூக்கி போடுகிறதான வேலையில தானியேல் கூட கர்த்தர் இருந்தார். தேவனுடைய வல்லமை
எப்படி நம்ம அறிந்து கொள்றோம், அவருடைய மகத்துவத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்றோம்னு சொன்னா, அவர் செய்கிறதான செயல்களை வைத்து. இவன் வெளியே சொல்ல, உள்ள இருக்குன்னு கத்தல. ஆனா அந்த ராஜா என்ன சொன்னான், ஹல்லேலூயா, மெல்லிய மெதுவா ஒரு குரல்ல சொல்றான், நீ இடைவிடாத ஆராதிக்கிற தேவன், இடைவிடாம ஜெபிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? எப்படி சிங்க கபில போட்டுட்டு வந்து ஒருத்தன் பேச முடியுமா? ஹல்லேலூயா. ஏன்? தேவனுடைய வல்லமை அவன் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அதை பார்த்ததான வேலையில அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த சிங்கமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதுதான் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இப்ப நான் தேவனை அறிந்து இருக்கிறேன், தேவனாலே எல்லாமே முடியும். வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஒருத்த வந்தா தன்னுடைய மகனை அழைத்துக்கிட்டு சொன்னா, ஆண்டவரே என் மகனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய. ஏன்? அவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான். அநேக தடவை என்ன பண்றான், பிசாசு அவனை மரணத்துக்குள்ளாக கொண்டு போனான். எப்படியாக நீ காப்பாற்றணும். ஆனா ஆண்டவர் சொன்னதான காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா, வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறியா, நீ நம்புறியா? ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம் என்று சொன்னதான வேலையில, விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதான வேலையில தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எகிப்து தேசத்தில் என்ன பண்ணார், தண்ணீரை என்னவா மாற்றினார், ரத்தமாக மாற்றினார். அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதுதான் தேவனுடைய வல்லமை. தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியும். யாரால? ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதுறேன், நீ இந்த உலகத்திலே பாக்கியவனா இருக்கணும், தேவனை தரிசிக்கணும்னு சொன்னா இந்த பூமியில நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும், சுத்த இருதயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு சுத்த இருதயம் வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஏன்னா நம்முடைய தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் சுத்த இருதயம் நமக்கு இருந்தேதான் ஆகணும். அதற்காக நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நான் தேவனை அறிந்திருக்கிறேன், தேவனுக்கு வல்லமை இருக்குதுன்னு தெரியுது. வேதம் வெளிப்படுத்துகிறது, தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரால் எல்லாமே முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் நம்புகிறதான வேலையில, விசுவாசிக்கிறதான வேலையில ரெண்டு காரியம். ஒன்று தேவனாலே வெளிப்படுத்தப்பட்டதான ஒன்று. இன்னொரு காரியம் என்னன்னா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். ரெண்டு, ஒன்று தேவனுடைய காரியம், இன்னொன்று கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். அதே ரோமர் 1:16 பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு எது தேவபலனா இருக்குதா? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு தேவனுடைய பேரனாக அது கிரிய செய்கிறது என்றது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார் ஆண்டவர், தண்ணீரை ரத்தமா மாத்தினார். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா எதுல பெரிய விஷயம் சொன்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மோசமான இருதயம். இந்த இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக மாற வேண்டும், தேவனை தரிசிக்கிறவனாக மாற வேண்டும். எல்லா சூழ்நிலையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புக்கு உள்ளாக போகணும்னு சொன்னாக்கா இந்த சுவிசேஷம் நமக்கு அவசியமா இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்றது என்ன, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா. தேவனுடைய அதாவது தேவன் மேலே விசுவாசம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மேலே விசுவாசம். இந்த விசுவாசம் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்றோம், அதை நம்புறோம். ஆனா தேவனுடைய அப்படி கிடையாது. அவர் செய்த கிரியைகளின் நிமித்தம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவனால முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம்? அவர் செய்ததை நாம் பார்த்த பின்பு அல்லது அறிந்த பின்பு அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இப்படி நம்பிக்கை வைக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எபேசியர் நிருபத்திலே வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 17 19 டக்குன்னு எடுத்து வாசிங்க. நம்ம எப்படியாக தேவனுடைய காரியங்களை அறிந்து அவருடைய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா நம்முடைய நடக்கை எப்படி இருக்குது? நம்ம எப்படி அவருக்கு முன்பதாக நடக்கிறோம்? நம்முடைய வழி எப்படி இருக்குது? சரியான வழியில தான் போறோமா அல்லது வழி தப்பி நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எடுத்து வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு சொல்லுமா மறுபடியும். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் ஒன்று புத்தியில அந்தகாரம் இருள், அடுத்தது இருதயத்துல இருதய கடினத்தினால் பாருங்க, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே இப்போ மற்றவங்களை குறித்து நம்ம பேசுறோம். அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல, அவங்க இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். தேவ பிள்ளைகளுக்கு அடுத்தது ஆண்டவர் அறியாதவங்களுக்கு அவர்களை குறித்து சொல்றது என்னன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? புத்தியில அந்தகாரம், இருள் சூழ்ந்ததான ஒன்று, வெளிச்சமே கிடையாது, அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு கிடையாது, புரிந்து கொள்ளக்கூடியதான நிலையில அவங்க இல்லை. ஹல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்குதா? கடினப்பட்ட இருதயம். நீ என்னதான் சத்தியத்தை சொன்னாலும், என்னதான் அற்புத அடையாளங்களை சொன்னாலும், அந்த இருதயத்துக்குள்ள நம்பிக்கை வருவது முடியாததான ஒரு காரியம். ஏன்னா புத்திய இருள் இருக்குது, இருதயமா எப்படி இருக்குது? கடினப்பட்டு இருக்குது. அடுத்த காரியம் என்ன? அறியாமை. இது ரெண்டு இருக்கும்போது எதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அடுத்த வாசிமா. அடுத்தது என்னவா? இந்த மூன்று காரியங்களும் ஒரு மனுஷன் எங்க கொண்டு போகுதுன்னா, உணர்வு இல்லாதவனாக கொண்டு போகிறதை பார்க்கிறோம். உணர்வு இல்லாதவர்களாய் அசுத்தம், சகல இது சொல்லல, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி போதும். அவங்க எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களா? இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த 4 காரியங்கள் இருக்குதுன்னு சொன்னா அவனுக்குள்ள எந்த உணர்வையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஏடா உனக்கு சூடு சொரணை எதா இருக்குதான்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதா இருக்குதா? உனக்கு எதா உணர்வு இருக்குதா? அல்லது சொல்றது கேட்டாவது உனக்கு அந்த உணர்வு வருதா? அது வராத பட்சத்துல தான் நம்ம இப்படி கேட்போம். பாருங்க, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியம், இவங்க வெளியில இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, அவங்க ஆண்டுடைய பிள்ளைங்க கிடையாது. ஆனா தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவர் தான் மெய்யான தேவன், விசுவாசிக்கிறேன். அவருடைய கிரியைகளை சொல்லி இருக்குது. செங்கடலை அவர் பிளந்தார். ஹல்லேலூயா. யோர்தான் நதியை குவியலாக நிற்கும்படி, தண்ணீரை குவியலாக நிற்கும்படி செய்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போய் அந்த யோர்தான் நதியில காலை வைக்கிறதான வேலையில தண்ணி என்ன எதுவும் போல நீட்டல, நிக்கும்னு சொல்லல, எந்த வார்த்தையுமே சொல்லல. இவன் கால் பட்ட உடனே அங்க என்ன ஆயிடுச்சு? தண்ணி அதில் பிரிந்து நிற்கிறதை வேதாகம். இது எல்லாமே என்ன? தேவனுடைய கிரியை, தேவன் செய்கிறதான ஒரு காரியம். அப்படி செய்ததான தேவனை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நீங்க பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நான் தேவனை தேவன் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் தான் மெய்யான தேவன் என்பதை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிந்து கொண்ட பிறகு நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? என் தேவனை குறித்து நான் மற்றவர்களுக்கு முன்பதாக மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். என் தேவன் தான் தேவன், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, காபின் தேசத்திலே அவர் அதிசயங்களை செய்கிறதான தேவன், செய்ததான தேவன். இப்ப நம்ம எல்லாருமே பார்க்கிறோம், எல்லாருமே அறிந்திருக்கிறோம், அதனாலதான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா நீங்களும் நான் என்ன செய்யறோம்? அடுத்த காரியங்களை பார்க்கிறதான வேலையில புற ஜாதிகள், அந்த எபேசியரிலே பார்க்கிறோம். என்ன வேதம் 19 வசனம் பாருங்க. புற ஜாதிகள் தங்கள் வீணான
சிந்தையில் நடக்கிறது போல. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி, பாரு அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல போதும், நீங்கள் இனி நடக்க கூடாது. பிரஜாதிகள் எப்படி நடக்கிறாங்க? தங்கள் சிந்தனையினாலே என்ன பண்றாங்க? வீணான சிந்தனையினாலே நடக்கிறாங்க. முன்னாலே சொல்லிச்சு, அவங்க புத்தியில எப்படி இருக்கிறாங்க? அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இருதயம் கடினப்பட்டு இருக்குது. இது எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு வித்தியாசமா இருக்குது. நம்பிக்கை விசுவாசம் இல்லை. சுவிசேஷத்தை அவங்க விசுவாசிக்கல. தேவனை நம்பல. தேவனை நம்பணும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். ரெண்டு காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர்கள் தேவனை அறிய கூடாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணிருக்கிறானா, அவருடைய கண்களை, மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். அதனாலதான் புத்தியில அந்தகாரம் இருக்குது, இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா. தாங்கள் எங்க நடக்கிறோன்னே தெரியாது. ஒரு இருட்டுல நடக்கிறவனுக்கு சரியான பாதைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? எல்லா சூழ்நிலையும் மாறி இருக்குது. மாத்துறது யாருன்னு சொன்னா, அவர்களை நடத்துறது யாருன்னு சொன்னா பிசாசு. ஹல்லேலூயா. புத்தியில அந்தகாரம் வருதுன்னு சொன்னா அவன் பிசாசு. இருதய கடினம் சொன்னா அது பிசாசு நடத்துகிறதான காரியம். ஆனா உங்களை எங்களை அப்படி கிடையாது. தேவனுடைய சுவிசேஷம் தான் இன்னைக்கு உங்களை என்னையும் நடத்திக்கிட்டு இருக்குது. சத்தியத்தை நான் அறிஞ்சேன். சத்தியம் என்ன பண்ணுச்சு? விடுதலையாக்கிடுச்சு. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புறஜாதியாருக்கு என்ன? சத்தியத்தையும் அறியல, தேவனை அறியல, விடுதலை பெற்றுக் கொள்ள முடியலையே. பிசாசு அப்படியாக அவர்கள் மனதை குருடாக்கி வச்சிருக்கிறது தான் அதுக்கு ஒரு காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுவார், உங்களுக்கு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை கொடுக்கும்படி நான் பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு என்ன அவசியம்? இருள் அடைந்த இருதயமோ, ஹல்லேலூயா, புத்தியிலே அந்தகாரமோ, கடினப்பட்ட இருதயமோ இராதபடிக்கு தேவனை தரிசிக்கிற ஒரு இருதயம் தான் நமக்கு அவசியம். எத்தனை பேருக்கு அது வேணும்? ஹல்லேலூயா. இந்த இருதயம் நமக்கு என்ன பண்ணணும்? சுத்தமாக்கப்பட வேண்டும், கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு இல்லைன்னு சொன்னா நீ தேவனை பார்க்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, இந்த பூமியில நீ பாக்கியவானா இருக்க முடியாது. ஆண்டவருடைய ரத்தம் மட்டும்தான் ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரு வழி தவிர வேற வழியே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன பண்ணுவா? சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பாவங்களை நீக்கி பிதாவுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவி நீங்கள் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டாதான் உன் இருதயம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவரை நம்பும், அவரை விசுவாசிக்கும், தேவன் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவ, நீ ஸ்தோத்தரிப்ப. அப்போ அது இல்ல, அந்த இருதயத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு சொன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? அவர்கள் தேவனை அறிந்தோம். அழகா சொல்லுது, தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இது புறஜாதியார் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்ல, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்காக வேதம் சொல்லுகிறதான காரியம். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம். நீ தேவனை அறிந்திருக்கிற உணர்வுள்ள இருதயம் உனக்கு இருக்குதுன்னு சொன்னா நீ என்ன செய்வேன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்துவ, ஸ்தோத்தரிப்ப. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவ, ஸ்தோத்தரிப்ப. இந்த காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கும் வேதத்தின்படி. ஹல்லேலூயா. இருள் அடைந்த இருதயம் ஒருவருக்கு இருக்கக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசி எழுதுவான், இருதயம் என்ன பண்ணுதா? திருக்குள்ளதும்
மகா கேடுள்ளது. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம் ஒருபோதும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருபோதும் இந்த பூமியிலே பாக்கியவானாய் வாழ முடியாது. அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதான காரியம். எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் சொன்னா இருதயம் தான். அப்ப இருதயம் தான் என்ன பண்ணணும்? சுத்தமாக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அவன் தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்படி இல்ல, நீ முரண்டு பிடிச்ச உன் இஷ்டத்துக்கு நீ போய்கிட்டு இருந்தன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? அவரே விட்டுடுவார். நீ எப்படியாக நீ போய்க்கோ. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எப்படியாக எழுதுவான் பாருங்க. அழகாக எழுதப்பட்ட 81ஆம் சங்கீதம் 11, 12 வாசிங்க. டக்குன்னு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 81. என் ஜனமோ ஆண்டவர் சொல்ல, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்ல, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அடுத்தது பாரு, என்னவா? இஸ்ரவேல் தான் அவருடைய ஜனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர் பாருங்க, யார் விரும்பலையோ, யார் சத்தத்தை கேட்கலையோ, யார் கீழ்ப்படியலையோ அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். பாரு, என்னவா? அந்த கடினப்பட்டதான இருதயம், உணர்வில்லாத இருதயம், இருளடைந்த இருதயத்திற்கு அவர்களை தேவனே என்ன பண்ணுவாரா? விட்டு விடுவாரா? தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். பாருங்க, என்ன விட்டுட்டாரு. ஆனா அவர் நடந்தது எப்படி? விட்டுட்ட பிறகு வேறொரு யோசனை வராது. ஹல்லேலூயா. அதனால வேதத்துல அவங்க யாரு? யோசனை கெட்ட ஜாதி. ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் கை விட்டுட்டாக்கா அவன் யோசனை கெட்ட ஜாதி தான். புத்தியில அந்தகாரம் இருக்கும், இருதயம் கடினப்பட்டு போகும். ஹல்லேலூயா. தேவனை அறிகிறதான அறிவை அவன் இழந்து போயிடுவான், உணர்வில்லாதவன் ஆயிடும். இதுதான் நடக்கும். தேவனை நீ அறிந்திருக்கிற மகிமைப்படுத்தலன்னு சொன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் தேவனுக்கு தூஷணத்தை நீ கொண்டு வருகிறதான வேளையில அதற்கேற்ற நீதியான நியாய தீர்ப்பை நீ பெற்றுக் கொள்ளும்படி உன் கையின் கிரியின் மூலமா நீ அடையும்படிக்கு உன்னை அவர் என்ன பண்ணுவாரா? கேடான சிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுப்பார். அவரை விட்டுடுவார். சரி, இனி என்ன பண்ண மாட்டான், எது சொன்னாலும் கேட்க மாட்டான். தாவீது குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறதான காரியம், தாவீது அவன் செய்ததான ஒரு காரியம். யுத்தத்துக்கு போக வேண்டியவன் எங்க இருந்தான்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் மாடி மேல உலாவிக் கொண்டு இருக்கிறதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 12 வீட்டுல போய் நீங்க வாசிங்க. 14 பாருங்க, என்னவா? ஹல்லேலூயா. அவன் செய்ய வேண்டிய நேரத்துல, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத பட்சத்துல, ஹல்லேலூயா. கல்யாணத்துல கூட பார்த்தா என்ன, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்ல. தனிமையா மாடியில என்ன பண்ண, உப்பரியில உலாவிக் கொண்டு இருந்தா நடந்ததான காரியம் என்ன? ஆண்டவர் 14ஆம் வசனத்துல சொல்லுவார். 12:14 இந்த காரியத்தில், நீ செய்த காரியத்தில் ஒரு சத்துரு, தேவனுடைய சத்துரு கர்த்தரை தூஷிக்கும்படி என்ன பண்ணிட்ட, நடந்துகிட்ட. ஹல்லேலூயா. நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? தேவன் உனக்கு செய்த காரியம் என்ன? அதை வைத்து தேவனை ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாலும் கூட அவன் செய்த காரியத்தை நாத்தான் மூலமாக பேசுறார் ஆண்டவர். என்ன? நீ செய்த இந்த காரியத்தை நிமித்தம் சத்துருக்கள் தேவனை தூஷிக்கும்படி நீ நடந்து கொண்டாய். ஹல்லேலூயா. நீ நடந்துகிட்ட. அப்ப அந்த இடத்துல உன் இருதயம் எப்படி இருந்தது? வேதம் சொல்கிறது, இச்சையான கேடான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனை போல அவன் நடந்துட்டான். இச்சை உள்ளே வந்தது, அது தேவ தூஷணத்துக்கு காரணமானது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது என்ன? நம்முடைய இருதயத்தை குறித்து அவன் சொல்றான், நீங்க எச்சரிக்கையா இருங்க. இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும், அதை அறியத்தக்கவன் ஒருவரும் இல்லை, தேவன் ஒருவரால் மட்டும்தான் அறிய முடியும். ஹல்லேலூயா. என் இருதயத்தை பத்தி என் மனைவிக்கு தெரியுமா?
ஹல்லேலூயா. இல்ல என் மனைவிக்குள்ள இருதயம் இருக்குது, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறதான காரியம் தான் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிறதான நம்முடைய தேவனுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் புறஜாதியார் நடக்கிறது போல நீ நடக்க கூடாது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறதை தான் உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். புறஜாதியார் எப்படி இருக்கா? உங்களுக்கு புத்தியிலே அந்தகாரம், இருதய கடினம், உணர்வு இல்லாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவங்க, ஹல்லேலூயா, விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவருடைய இருதயம் இருளடைஞ்சு போய் இருக்குது. ஆனா உங்களை என்ன அப்படி இல்லை. அதனால சொல்ல அவங்கள போல நீ நடக்க கூடாது. நீ யார போல நடக்கிற? கிறிஸ்துவின் மூலமாக நீ என்ன பண்ணிருக்கிற? போதிக்கப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நடக்கிறது போல நீ நடக்க கூடாது. நமக்கு ஒரு போதனை இருக்குது, அவங்களுக்கு அந்த போதனையே கிடையாது, அவங்களுக்கு உடன்படிக்கை கிடையாது, சத்தியம் கிடையாது. ஹல்லேலூயா. சத்தியம்னா வேற ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா நமக்கு அப்படி கிடையாது. சத்தியத்தின்படி தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சத்தியம். இதை அறிந்த வேலையில தான் எனக்கு என்ன ஆச்சு? விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. எனக்கு உங்க முன்னே இந்த இடத்துல நிற்பதற்கு என்ன காரணம்? ஒரு காலத்துல புத்தியில் அந்தகாரம் இருந்தது, கடினப்பட்ட இருதயம் இருந்தது, உணர்வு இல்லாதவனாய் இருந்தேன். ஆனால் உணர்வு அடைந்து எப்போ இந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வந்த பின்பு, அதை விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொண்ட பின்பு, தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர்கிறதான வேலையில தேவன் இன்றைக்கு எல்லா கேடான சிந்தையில் இருந்து எனக்கு விடுதலை தந்து தேவ சமூகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய விருப்பம் என்ன? அங்க சங்கீதத்தில் பார்க்கிறோம் என்ன? அவர்கள் என்னை என்ன பண்ணல? விரும்பவில்லை. காரணம் என்ன? அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், விசுவாசிக்கிறவன், அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறவன் தான் ஆண்டவர் மேல ஆசை இருக்கும், பாசம் இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு தான், வேதத்தை நம்புகிறவனுக்கு தான் என்ன இருக்கும்? இந்த வேதத்தை படிக்க படிக்க அவனுக்கு என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். அதனாலதான் வேதம் சங்கீதம் 1 பார்க்கிறோம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்கிறது. 3 காரியங்களை இங்க முதல்ல சங்கீதக்காரன் சொல்றான். துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரிகாசக்காரர் கூட்டம், இதை 3ஐயும் நீ தவிர்த்து நீங்கள் நான் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். ஹல்லேலூயா. ஆசை. ஹல்லேலூயா. ஆசை இச்சையில் இருக்கக்கூடாது. ஆசை எதில் இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும். ஏன் சொன்னா தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்த இருக்கிறார். அவர் கைப்பட என்ன பண்ணார்? அவர் கட்டளைகளை எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கட்டளைகளின்படி செய்கிறவன் அவன் எப்படி பண்ணுவான்? அழிந்து போக மாட்டான், அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தினாலே எழுதப்பட்ட அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவன் அவைகளினாலே அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நீதிமானாக்குறது இருளடைந்த இருதயத்தில் இருந்து அவனை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து சுத்த இருதயம் உள்ளவனாக மாற்றக்கூடிய வல்லமை எங்க இருக்குதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாள் சொன்னாங்க, ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆகுது. நானும் கல்லறையை திறந்தா யாரும் நிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னதான காரியம் என்ன? நீ யாரை விசுவாசிக்கணும்? ஏற்கனவே தன்னை அதிசயங்கள் மூலமாக, அற்புதங்களின் மூலமாக வெளிப்படுத்தின தேவனை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் என்ன? ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உங்களை ஹல்லேலூயா எகிப்திலிருந்து கொண்டு வந்ததான அந்த தேவனை இப்பொழுது நீ நினைச்சு பாரு. ஹல்லேலூயா. கடல் வழிவிட்டது, கடல் வழிவிட்டது, ஆறு வழிவிட்டது. அவனுக்கு முன்பதாக யாரும் ஒண்ணு எதிர்த்து நிற்க முடியல. இது எல்லாமே தேவனுடைய கிரியை, தேவன் செய்ததான வல்லமை. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார், நாற்றம் எடுக்கிறதான இந்த கல்லறை
திறந்து பாரு. திறக்கிறதுனால ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் என்ன தேவனுடைய மகிமையை. அன்னைக்கு ஜனங்களுக்கு விசுவாசம் கிடையாது. அந்த விசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரும்படி ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா அது பிரயோஜனமா இருந்ததா? இல்ல. வேதமே சொல்லுது, அற்புத அடையாளங்களை பார்த்து விசுவாசிக்கிறவன் கிடையாது. அப்படின்னு சொன்னா இந்த வேதம் பொய்யா மாறிடும். அற்புத அடையாளம் ஒரு மனுஷனை என்ன பண்ணாது? விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வராது, தேவனுக்குள்ளே கொண்டு வராது, ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்காது. எது கொண்டு வரும், எது விடுதலையாகும் சொன்னா, சத்தியத்தை நீ அறியும் போது, நம்பும் போது, அதுதான் உனக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களை எல்லாரும் பார்த்தாங்க. முடவன் நடந்தா, கண்ணு தெரியாதவன் கண்ணு வந்தது. சூம்பின கையுள்ளவனுக்கு நல்ல கை ஆண்டவர் கொடுத்தார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவர் சுகப்படுத்தினார். இப்படி சுகமாகணும் அப்படி சொல்ற தொட்ட மாத்திரத்தில் அவர்கள் நினைத்ததான அந்த நினைவுகளின் படியே ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் எடுத்தார். அவன் எப்படி நினைச்சுட்டு வந்தான்? நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அந்த அறிக்கை என்ன? இருதயத்தில். இதனால் இருதயம் எங்க போச்சு? அந்த டாக்டர்கிட்ட போலாம், இந்த டாக்டர்கிட்ட போலாம், சுத்தி டாக்டர்களை பார்த்து வேதனை அடைஞ்சு இனி டாக்டரே தேவையில்லை, எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசியா தான் வந்தது என்ன? ஆண்டவரை பற்றி அறிந்ததான வேலையில ஆண்டவர் காலில் போய் விழ வேண்டியதில்லை, கண்ணீரை பாதங்களிலே நனைத்து முடியினால துடைக்க வேண்டியதில்லை, பரிமள தைலத்தை கொண்டு போய் தலையில் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. ஒன்று செய்த போது வேண விசுவாசம். ஹல்லேலூயா. நான் வேற ஒண்ணு இல்ல, என் சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்கணும்னு சொன்னா அவர் சரீரத்தை தொட வேண்டியதில்லை, சரீரத்தின் மேலே இருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தொட்டா போதும். ஹல்லேலூயா. இதிலே எனக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. தொட்ட மாத்திரத்தில் என்ன நடந்தது? ஒரு வல்லமை புறப்பட்டு அவனுக்குள்ளே இறங்கினது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டது. என்னை யார் தொட்டது? அதுதாங்க தேவனை அறிகிற அறிவு. அவளால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா சீசன் சொன்னாங்க, இவ்வளவு கூட்டத்தில் யார் தொட்டாங்க? யார் சொல்ல முடியும்? ஆனா ஆண்டவருக்கு தெரியும் யார் தொட்டு இருப்பாங்க. விசுவாசம் உள்ளவன் தொடும்போது அது தேவனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தேவனை அறிகிற அறிவு. தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தின பின்பு நீ தேவனை அறிந்தவர்கள் நாம் என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பதுதான் தேவன் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு பேசுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. வேதம் பாருங்க, அழகாக சொல்லுதான காரியம் என்ன? நீ அப்படி இருதயம் இருளடைந்ததான அப்படிப்பட்ட இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் விட்டுட்டாராம். ஏன் சொன்னா, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, 25ஆம் வசனம், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. வேதம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இடத்துல சொல்லி ஹல்லேலூயா முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்திலே பார்க்கிறதான வேலையில அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அதுதாங்க. உலகம் எல்லாமே ஒரு நாள் அழித்து போகலாம், உலகத்தினுடைய மகிமை அழிந்து போயிடும், ராஜாக்களுடைய மகிமை அழிந்து போயிடும். ஆனா வேதம் சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னா, வேதம் அழகாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன? 23ஆம் வசனம் பாருங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய மகிமையும் மனுஷனுடைய மகிமை ஒன்னா இருக்குமா? பறவைகளுடைய மகிமை ஒன்னா இருக்குமா? ஹல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, அழிவில்லாத மகிமையை பொய்யா மாற்றினார். அதுதான் பொய். ஆனா வேதம் சொல்லுகிறது, கடைசி அதிகாரத்தில் வெளிப்படுத்தல, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து ஒருவன் எதையாக எடுத்து போட்டால் தேவன் அவன் பங்கை எடுத்து போடுவார். எடுக்கவோ அதை கூட்டவோ உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. நமக்கு சாதகமா இருந்தா நம்ம எடுத்துக்குவோம்,
சாதகம் இல்லைன்னா அதை விட்டுடுவோம். இல்லை இல்லை, எதுவா இருந்தாலும் அதை அப்படியே தான் நீ பார்க்கணுமே தவிர கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் கணக்கில் இருக்குமே தவிர வேதத்துல கிடையாது. ஹல்லேலூயா. அதனால என்ன செய்தார் ஆண்டவர் பாருங்க, இப்படி மாத்தினாங்க. எப்படி ஆண்டவர் கைப்பட எழுதினார். ஆனா மோசே இடத்துல சொன்னார், மோசே யாத்திராகம புத்தகத்துல நீ கீழே போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. மலையிலிருந்து இறங்குறது அவ்வளவு சீக்கிரம் முடியுமா? ஆண்டவர் துரிதப்படுத்துறப்போ ஏன் என்ன நடக்குது? ஹல்லேலூயா. அங்கே வார்ப்பிக்கப்பட்டதான கன்றுக்குட்டியை வச்சுக்கிட்டு இவனுக்கு கும்மாரம் அடிச்சுக்கிட்டு இதுதான் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. நீ இருக்கிறியா இல்லையானே தெரியல, உயிரோடு இருக்கிறியா இல்லையானே தெரியல, அவங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. இப்ப வேற ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுதான் என்ன, தேவனுடைய அழியாத மகிமையை இந்த அழிவுள்ள மிருகத்திற்கு ஒப்பாக என்ன பண்ணாங்க, மாற்றினாங்க. அது உண்மையா பொய்யாது சொல்லுங்க, கேட்டீங்களா? இது உண்மையா பொய்யா? அழியாத மகிமை தேவனுடைய மகிமை. இந்த கண்ணுக்குட்டி இந்த பொண்ணுல செய்ததான கண்ணுக்குட்டி அழிஞ்சு போகுமா? அழிஞ்சு போவாதான்? அப்ப எது பொய் எது மெய்? ஹல்லேலூயா. இவன் செஞ்சது பொய், பொய்யாக மாற்றி அடுத்தது என்ன பண்ணாங்க, அதை சுத்தி அடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமே இல்லாத போச்சு பாருங்க. ஆனா தேவனுடைய மகிமை ஒண்ணுமே இல்லாம போகுமா? அது நித்திய நித்திய காலமாய் அழியாத ஒரு மகிமை. எதன் பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அழியாத மகிமைக்குள்ளே நீங்கள் நாங்கள் பிரவேசிக்கணும்னா ஆண்டவருடைய மகிமையுள்ள அந்த வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன அவசியம்? தரிசிக்க என்ன அவசியம்? இருளடைந்த உணர்வில்லாத புத்தியில அந்தகாரம் உள்ளதான கடினப்பட்ட இருதயம் இராதபடிக்கு ஒவ்வொருடைய இருதயமும் எப்படிப்பட்டதாய் மாறணும்? சுத்தமுள்ள இருதயமாக மாற வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. அப்படி இல்லாததுனால தான் என்ன பண்ணாரா, தேவனுடைய சத்தியத்தை பொய்யா மாத்தினதுனால 26 இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே ஹல்லேலூயா. கடைசி பாருங்க என்ன, 32 வரையிலும் 31 வசனம் பாருங்க. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். மேல நிறைய விஷயம் இருக்குது. அது வீட்டுல போய் அந்த 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா 32ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? கேடான சிந்தை உள்ளவர்கள், உணர்வடையாதவர்கள், கடினமான இருதயம் உள்ளவர்களை தேவன் என்ன பண்ணுவாரா, அவரே ஒப்பு கொடுத்துறப்போ உன் இஷ்டப்படி நீ நட, உன் இஷ்டப்படி செய், உன் இஷ்டப்படி எங்கெங்க போக முடியுமோ எங்கெங்க சுத்த முடியுமோ சுத்திக்க போ. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டா அங்க பாருங்க 27 அதாவது 26 31 வரை நிறைய விஷயம் இருக்குது. அத்தனையும் அவன் செய்வான். அவனுக்கு அந்த பயமே இருக்காது, உணர்வே இருக்காது, புத்தி இருக்காது. அவன் இருதயம் கடினப்பட்ட கல்லான ஒரு இருதயம். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் சொன்னா தேவனே அவனை என்ன பண்றாரு, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்ததான வேலையில இத்தனை காரியங்களை செய்வான். ஆனா செய்யறவன் பாரு என்ன நிலையிட்டு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நீ செய்யறது மட்டும் கிடையாது, புத்தியில அந்தகாரம் இருளடைந்து உணர்வில்லாத வெளியில் இருக்கிறாங்க, அவனோடு கூட நீ போய் சேர்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, செய்துகிட்டு இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஹல்லேலூயா. நான் யாரையும் குற்றப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். தேவ ஆவியானவர் தெளிவா என்னோடு கூட பேசுகிறார். அந்த தெளிவை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஹல்லேலூயா, வெளிப்படுத்துறேன். காரணம் என்ன? இது உங்களுக்கு எனக்கு எச்சரிக்கிறதான ஒரு நேரம். உன் இருதயம் சுத்தமா இருக்குதா? உன் இருதயம் எப்படி இருக்குது? நீ உன்னை நீ ஆராய்ஞ்சு பார். ஹல்லேலூயா. எபிரேயர் 13 சொல்லுது, உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்பதை நீ சோதித்து பாரு. உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நீ சோதித்து பாரு.
உன் இருதயம் எப்படி இருக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீ சுத்தமுள்ள இருதயம் நீ கையை தூக்கல அலையில சொல்லிடலாம். ஆனா வேதத்தின்படி சுத்தமுள்ள இருதயம் உள்ளவன் யாரை என்ன பண்ணுவான்? தேவனை மகிமைப்படுத்துவான், மனுஷனை கிடையாது, ஒரு போதகனை கிடையாது. நீ யாரை மகிமைப்படுத்துற நினைச்சா, யாருக்காக காரியங்கள் செய்கிறன்னு நினைச்சு யோசனை பண்ணி பாரு. உன் இருதயம் சுத்தமா இருக்குதா அல்லது சுத்தம் இல்லாமல் இருக்குதா? நம்முடைய அழைப்பே வித்தியாசமானது. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நான் என்ன பண்ணணும்? நடக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், புறஜாதியார் நடக்கிறது போல வீணான சிந்தனையிலே நீங்க நடக்க கூடாது. ஏன்? உன் சிந்தனை, உன்னுடைய செயல்பாடுகள், பேச்சு எல்லாம் வேதம் சொல்றபடி எப்படி இருக்கிற? தேவனுடைய ஆலயமா இருக்கிற. அந்த வெளியே உணர்வு இல்லாத இருக்கிறது விக்கிரகம். உனக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. அதை தூக்கி வச்சு நீ ஆடக்கூடாது. ஹல்லேலூயா. நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மனுஷரை அல்ல. ஹல்லேலூயா. தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். அதனாலதான் அவர் யாரு பவுல் எழுந்து போய் சொல்றார், புறஜாதியா எச்சரிக்கையாயிரு, துன்மார்க்கருக்கு எச்சரிக்கையாயிரு, பாவியோட வழியில நீ எச்சரிக்கையாயிரு, பரிகாசக்கார கூட்டத்துக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஏன்? இதையே கட்டிட்டு நீ போனீனா ஆண்டவர் அவங்க கையில ஒப்படைச்சிடுவார். அப்ப அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டுனா அவ்வளவுதான். என்ன? நீ எதுக்கு பாத்திரவனா இருக்கிற? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் யாருக்கு பாத்திர? மரணத்திற்கு. அப்ப மரணம்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு என்ன பண்றாவா? ஹல்லேலூயா. சுய இச்சையினாலே. உனக்குள்ள எனக்குள்ள இச்சை இருக்குது, இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ பொய் சொல்றன்னு அர்த்தம். இல்லாம யாருமே கிடையாது. ஆனால் என்ன? அதிலே இருந்து மீட்கப்பட சுத்த இருதயம் உள்ளவனா நான் மாறுவதற்கு நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த உலகத்துல புறஜாதியார் மட்டும் இல்ல, பிசாசோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. ஹல்லேலூயா. அந்த போராட்டம் எப்படி? சுவிசேஷத்தின் மூலமாக, ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் மூலமாக எனக்கு ஒரு தேவ பலன் எனக்குள்ள இருக்கிறபடினாலதான் பாவத்தை எதிர்த்து போராட எனக்கு பலன் உண்டு. அவங்களாலலாம் முடியல, வெளியே இருக்கிற முடியல. ஏன்னா அதிலே நம்ம இச்சையிலே ஊறி அப்படியே இருக்கிறவங்க அதிலே இருந்து தேவன் என்னை பிரித்து எடுத்து தூக்கி கொண்டு வந்து ஆலோசனை கொடுக்கிறார். இந்தந்த இடத்துல நீ போக கூடாது, இதை நீ சந்திக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனை அறிந்தேன். இனி நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது செய்தது போல சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. தேவனை எப்படி மகிமைப்படுத்துறாங்க? நீ நல்லா 3 வேளையை நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல காரியம் பங்களாவில் இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு நீ மகிமைப்படுத்துறனா அதுவும் மகிமைப்படுத்துற காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஆபத்தான ஒரு சூழ்நிலையில, தப்பிக்க முடியாத நிலையில அந்த இடத்திலே இருந்து தேவன் விடுவிக்க வல்லவர் என்று நீ சொல்ற பாரு, அதுதான் உண்மையான ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. சூளையில போடப்படுறதுக்கு முன்னால இந்த சிலையை வணங்குன்னு சொன்னார். ஆனா இந்த 3 பேர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. எங்கள் தேவன் முதல்ல எதுவும் பேசல. எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? விடுவிக்கிற தேவன். இஸ்ரவேலை விடுவித்துக் கொண்டு வந்தவர், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தவர். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது என் தேவன் விடுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த சிலை என்ன பண்ணோம்? உடனே அவன் சொன்னா, இல்லை என் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். இதுதான் தேவனை அறிகிற அறிவு, தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. சிங்க கபில போட போற நேரத்தில் அவனுக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஏதாவது கத்தனாக்கு சொல்லிட்டானா தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுறது என்ன? தானியேல் சொல்லுவான், தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை என்ன பண்ணிட்டாரா? கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டிட்டார். இவன் வெளியே வர வரைக்கும் கட்டிட்டார். வெளியே வந்துட்ட பிறகு அவங்களுக்கு உள்ள போடும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே தேவ தூதர்கள் அந்த சிங்கங்களுடைய வாயை வந்துட்டாங்க.
யோசனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்யணும்? இவர் தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார் மோசேயோடு கூட ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். ஹல்லேலூயா. மண்ணினாலே நினைமன எங்க வேணாலும் பலிபீடத்தை கட்டு, பலிபீடத்தை கட்டிட்டு என் நாமத்தை எந்த இடத்திலே எந்த ஸ்தானத்திலே பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ அந்த இடத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இடம் முக்கியம் கிடையாது, இடம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்துறேன்? அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் சொன்ன வண்ணமாக நான் மகிமைப்படுத்துறேனா, இல்ல சுவிசேஷம் எனக்கு கொடுக்கப்பட்ட பின்பு சுவிசேஷத்தின் படி நான் அவரை விசுவாசிக்கிறேனா? நீ கேட்கிறதுக்காக நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது விசுவாசம் கிடையாது. விசுவாசம் என்பது என்ன? ஹல்லேலூயா. கேள்வியினாலே வரும் காணப்படாதவைகள், கர்த்தத்துவம், இது எல்லாத்தையும் நான் நம்புறேன். அதனால நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். டாக்டர் சொல்லுவான் உனக்கு வியாதி அவ்வளவுதான், ஆனா வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால நீ என்ன பண்ண முடியும்? பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நிற்பது, இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம யாருனாலும் நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு கிருபை பத்தி தெரியாது, இரக்கத்தை பத்தி தெரியாது. நீ செய்ததுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்போம். நீ 20 வருஷம் ஆனாலும் உன்னுடைய சொந்தக்காரன் நீ செய்தது சொல்லி சொல்லி காட்டிட்டு இருப்பான். ஆனா தேவன் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ ஆண்டவருக்குள்ளே வந்த பின்பு அவர் மறுபடியும் உன்னை அவர் பார்த்த வண்ணமா பார்க்கறதே கிடையாது. இப்ப பார்க்கறதே எல்லாமே உன்னை எப்படி பார்க்கிறாரு? நீ தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் யாரு? தேவனுடைய ஆலயம். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நான் எப்படி இருக்கிறோம்? மகிமைப்படுத்துறோம். புறஜாதியார் நடக்கிறது போல வீணான சிந்தனையிலே நான் நடக்கக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான தூஷணம். தாவீது செய்தது போல தேவனுக்கு தூஷணம், சத்துருக்களுக்கு தூஷணம். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்பதற்கு தான் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்திலே சுத்தம்